Welcome to Smart Learning Channel. 12th Computer Application, Chapter 11, Network Examples and Protocols. Introduction. So what is Internet Protocol? So Internet Protocol is one of the protocol. இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு சென்ட் பண்றதுக்கு இல்லைன்னா ரிசீவ் பண்றதுக்கு இந்த கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தட் ப்ரோட்டோகால் நேம் தான் என்னன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த communication protocol among the internet protocols for layering on datagram across the boundaries of other networks. Networks இடையில நமக்கு டேட்டாஸை வந்து லேயருக்கு நடுவில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தேவை. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு அலவ் இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்ட் பூட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட். இன்டர்நெட் ஸ்பீடா நமக்கு கிடைக்கிறதுக்கும் அதுல ஒர்க் பண்றதுக்கும் நமக்கு இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் will discharge packet from the source host and it will deliver to the destination host via the IP address in the packet header. நமக்கு இப்போ ஒரு கொரியர் அனுப்புறீங்க. கொரியர் அனுப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த ப்ராடக்ட் மேல நம்ம அட்ரஸ் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ எந்த வந்து கொரியர் பண்ண போறோமோ அதுக்கு மேல நம்ம அட்ரஸ் எழுதுவோம். எங்க இருந்து வருது, ஃப்ரம் டு அப்படிங்கிறது நமக்கு தேவை. சேம் லைக் தட் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நமக்கு டேட்டா சென்ட் பண்றப்பையும் அந்த ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட சோர்ஸ் ஹோஸ்ட் அதான் எந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் போகுதோ யார் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றாங்களோ அவங்க தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சோர்ஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் பண்றாங்களோ தட் இஸ் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். ஸோ இந்த சோர்ஸ் ஹோஸ்ட் அண்ட் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் இது எல்லாமே நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா ஐபி அட்ரஸ் வழியா தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ நமக்கு அனுப்புற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேக்கெட்டா தான் சென்ட் ஆகும். ஸோ டேட்டாஸ் எல்லாமே பேக்கெட்டா சென்ட் ஆகும், டிவைட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டோட ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஹெட்டர் இருக்கும், அதோட சோர்ஸ் அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் அட்ரஸஸ் இருக்கும், தென் அதுல இருக்கிற டேட்டாஸ் இருக்கும். ஸோ பேக்கெட் இஸ் நத்திங் பட் டேட்டாஸோட ஒரு ஸ்மால் பார்ட்டை தான் நம்ம பேக்கெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது மாதிரி பேக்கெட்டா டேட்டாஸை ஒரு சோர்ஸ் ஹோஸ்ட்ல இருந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு நமக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. தென் நெட்வொர்க் ப்ரோட்டோகால். Network protocol is the usual procedures, rules, and formal standards and policies comprised of formats which allows the communication between more than one devices which is connected to the networks. So நார்மலா நமக்கு நெட்வொர்க்ல இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிவைசஸ். ஏன்னா நெட்வொர்க்குள்ள பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நெட்வொர்க்ஸ்ல இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும் வயர்லெஸ் மூலமாவோ வயர்லெஸ் இல்லாமலையோ ஒயர் மூலமாவோ ஒயர் இல்லாமலையோ நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கனெக்ட் ஆயிருக்கிற கம்ப்யூட்டருக்கு இடையில டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்றது இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். Network protocols have to end-to-end process to secure on time and manage data or network communication. இதுல வந்து end-to-end process பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. end-to-end process இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா it is a secureable one அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த டைம்க்கு டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணோம். அதே மாதிரி நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த என்கிரிப்ஷன் டேட்டாஸ் சென்ட் பண்றதுல இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து இதுதான் பண்ணுது. Then all requirements which combine process on network protocol so as to carry out the communication among the routers, servers, computers, laptop and other authorized network devices. ஸோ நார்மலாக நமக்கு கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லேப்டாப் இருக்கும். ஸோ இது எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரவுட்டர்ஸ், சர்வர்ஸ், இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு சர்வர்ஸ் வேணும். தென் அதர் ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் டிவைசஸ் இது எல்லாமே நமக்கு சேர்ந்தது தான் நமக்கு வந்து இந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்கும், ப்ரோட்டோகால்ஸ் மூலமா நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். Here on, network protocols might be installed and routed in both senders and receiver to ensure the data and or
network communication and apply to the software and hardware nodes which communicate on a network. நமக்கு நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ரூட்டர்ஸ்ல வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. போத் சென்டர் சைடும் இருக்கும், ரிசீவர் சைடும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து ஒரு ப்ராட் டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு ப்ராட் டைப்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது டேட்டாஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அதில் வந்து ஸ்பெசிஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஹெச்டிடிபி, TCP/IP இதெல்லாம் வந்து இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம டெப்தா பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ப்ரோட்டோகால் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ HTTP அண்ட் TCP/IP வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்ல ஒன் ஆஃப் த டைப். ஓகே, ஸோ அடுத்து வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். இது வந்து செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த ஓவரால் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா HTTP, SFTP, SSL. Okay. Then third category is a network management protocol. The network management protocol என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கவர்னன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதும் எல்லாத்தையும் சூப்பர்வைசிங் பண்ணுறது இது எல்லாமே இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMP அண்ட் SNMP. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பேரு இன்டர்நெட். அப்போ என்ன டெஃபினிஷன் வரும்? த இன்டர்நெட், த நெட் இஸ் த வேர்ல்டு வைட் சிஸ்டம் ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். A network of networks where the users at any one computer can, if they have permission, get information from other computer. ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லலாம் நம்மளோட இன்டர்நெட்டை. நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் ஏன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நெட்வொர்க்ஸ் இருக்கும். நம்ம நெட்வொர்க்ஸ் டைப்ஸ் வந்து படிச்சிருக்கோம், மேன், லேன், வேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்நெட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ உலகத்தில் இருக்க எந்த கம்ப்யூட்டருக்கு வேணாலும் நம்ம டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணணும்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸும் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப இன்டர்நெட்டுங்கிறது என்னது? நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் அ குளோபல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குளோபல் கனெக்ஷன். இதுல வந்து என்னெல்லாம் நான் இருக்கும் பாத்தீங்கன்னா பிரைவேட், பப்ளிக், பிசினஸ், அகாடமிக், கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ், இது மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து இருக்கு இன்டர்நெட்ல. ஓகே, ஸோ லிங்க்டு பை கைடட் அண்ட் வயர்லெஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்றாங்கன்னா மேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் எந்த இடத்துல நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா யூஎஸ்ல தான் வந்து ஆர்பா அப்படிங்கிறது தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆர்பாவோட எக்ஸ்பான்ஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் போன தடவை கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, இதுதான் ஆர்பா நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஎஸ்ல தான் இருந்தது. ஸோ 1969ல இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. The first organized as a ARPANET. The unique aim was to generate a network that would permit use of the research computer from one university to talk to research computer on the other university. ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு இடையில ரிசர்ச் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் அது சம்பந்தமா பேசுறதுக்கும் கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த நெட்வொர்க் இன்டர்நெட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன இன்டர்நெட். இது எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 1969. அதோட நேம் தான் ஆர்பாநெட். பாருங்க, ஸோ நெட்வொர்க் ப்ரோட்டோகால் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்நெட், இன்ட்ராநெட் எதுவாக இருந்தாலும் நமக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றது ப்ரோட்டோகால்ஸ். ஸோ கம்யூனிகேஷன்னாலே என்னது? ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றது, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றது அண்ட் ரிசீவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிக்சர் இருக்கு, ஒரு பிக்சரை வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னம்னா தட் இஸ் சென்டிங். ஸோ இன்னொரு சிஸ்டம் என்ன பண்ணுது? திரும்பி சென்ட் பண்ணிட்டு இன்னொரு பிக்சரை அவங்களுக்கு இன்னும் சென்ட் பண்ண அதே சோர்ஸ் ஹாஸ்டுக்கு வந்து அனுப்புது அப்படின்னம்னா தட் இஸ் அது வந்து இன்னொன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது.
அப்ப ஒரு ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு சென்ட் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு ப்ரோட்டோகால்ஸ் வந்து நீடட். நெக்ஸ்ட் இன்டர்நெட் பத்தி சில ஜார்கன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். The jargon internet and world wide web are frequently used interchangeably, but they are not precisely the same. The internet denotes to the global communication system, it including infrastructure and hardware, whereas the web is one of the service interconnected over the internet. So internet அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா டிவைசஸும் எல்லா நெட்ஒர்க்ஸில் இருக்கிற டிவைசஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட். இதில் பாருங்க வேர்ல்டில் இருக்கிற ஒரு செல் இருக்கும், லேப்டாப் இருக்கும், ஸோ அது மாதிரி ஒரு டெஸ்க்டாப் இருக்கு, ஒரு சர்வர் இருக்கு, ஒரு மெயின் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு டிவைஸ்க்கோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கோ நம்மளால சென்ட் பண்ண முடியும். தட் இஸ் இன்டர்நெட். ஸோ இன்ட்ராநெட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பிரைவேட் நெட்வொர்க் வித்தின் அன் என்டர்பிரைஸ் டு ஷேர் த கம்பெனி டேட்டா அண்ட் கம்ப்யூட்டிங் த ரிசோர்சஸ் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ். ஒரு கம்பெனிக்குள்ளேயோ இல்ல ஒரு பில்டிங்குள்ளேயோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த நெட்வொர்க்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது மெயினா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கம்பெனி டேட்டா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் மேனேஜருக்கும் கம்யூனிகேட் ஆகும். ஓகே, ஸோ அதனாலதான் இதை பிரைவேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் சின்ன கம்பெனிக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே என்டர்பிரைசஸ்குள்ளேயே யூஸ் பண்ற ஒரு நெட்வொர்க்கை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ராநெட். ஓகே, இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்லிங்க்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். இதுல வந்து லேண்ட் நெட்வொர்க்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் த கனெக்ஷன் த்ரூ ஒன் ஆர் மோர் கேட்வே வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அவுட் சைட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. The next one is extranet. Extranet is nothing but it is one of the private network. இதுவும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் டு செக்யூர்லி ஷேர் த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வித் சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் அதர் பிசினஸ். அதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரைவேட் நெட்வொர்க்ஸ். இது யாருக்கு இடையில கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா, சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ், பார்ட்னர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் பிசினஸ் இடையில நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இது ஏன் பிரைவேட் நெட்வொர்க்ஸ்னு சொல்றோம். ஸோ கம்பேரிசன் பாருங்க, இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் மூணுமே கொடுத்துருக்காங்க கம்பேரிசன். இன்டர்நெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ குளோபல் நெட்வொர்க், யார் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இது குளோபல் நெட்வொர்க்னு சொல்றாங்க. இதுல யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிசிபி ஆர் ஐபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து வேர்ல்டுல இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சென்டிங் இமெயில் டு எ ஃப்ரெண்ட். ஸோ இமெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி கூட நம்மளால சென்ட் பண்ண முடியும், யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி குளோபல்ல இருக்கிற யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் இன்டர்நெட். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது டிசிபி ஃபார் ஐபி நெட்வொர்க்ல தான் இருக்கும், பட் ஆக்சஸிங் பர்மிஷன் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. வித் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு கம்பெனிக்குள்ளேயோ இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயோ மட்டும் நம்ம வந்து அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னம்னா தட் இஸ் இன்ட்ராநெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி அவரோட பிஎஃப் டேட்டாஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அவரோட பிஎஃப் டேட்டாஸை பார்க்கலாம். பட் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாத ஒருத்தர் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளால பார்க்க முடியாது. தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ரிமைனிங் பர்சன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் இன்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது டிசிபி ஆர் ஐபி நெட்வொர்க்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு மெம்பர்ஸ். ஸோ பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்வென்ட்ரி இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கம்பெனிக்குள்ளேயோ பிசினஸ் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க லாக்இன் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ரிமைனிங் தட் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த private networks. That is the difference between the internet, intranet and extranet. The next one is network applications. Internet applications பார்த்தீங்கன்னா இது மெயினா எங்க எல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டவுன்லோட் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்றோம், சோஷியல் மீடியால யூஸ் பண்றோம்,
email, e-banking, audio and video, conferencing, e-commerce, file sharing, e-governance, information browsing, and search the web addresses for access through the search engine, chatting, and etc. இதெல்லாம் வந்து இன்டர்நெட் யூஸ் ஆகிற பிளேசஸ். அண்ட் இன்ட்ராநெட் யூஸ் ஆகிற பிளேசஸ் பாருங்க, ஷேரிங் ஆஃப் கம்பெனி பாலிசிஸ் ஆர் rules and regulations, access the employee databases, distribution of circulars or office orders, access product and customer data, sharing of information of common interest, launching of personal and departmental homepages, submission of reports and corporate டெலிஃபோன் டைரக்டரிஸ். இதுல எல்லாம் நமக்கு இன்ட்ராநெட் யூஸ் ஆகுது. எக்ஸ்ட்ராநெட் வந்து கஸ்டமர் கம்யூனிகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்கொயரி அண்ட் இன்வென்டரி என்கொயரிங், online discussion, supply or chain managements, order status enquiry, warranty registration, claims, distributor promotions. இதுல எல்லாத்துலயும் நமக்கு extranet யூஸ் ஆகுது. The next concept is mobile networks. So mobile network தான் நம்ம என்ன சொல்றோம்னா cellular network அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து ஒரு ஏரியால நமக்கு கொடுக்கறது தான் நம்ம செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் செல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் எ லார்ஜ் கவரேஜ் ஏரியா. இந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய கவரேஜ் ஏரியா வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ யூசர் கேன் அக்ராஸ் அண்ட் டு டிஃப்ரெண்ட் செல்ஸ் வித்தவுட் லாசிங் தயர் கனெக்ஷன். ஸோ நமக்கு வந்து யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுல இருப்பாங்க. ஸோ அதே ஒவ்வொரு செல்லுல இருக்கிற யூசர் கையில இருக்கிற செல்ஸ் மூலமா நமக்கு கனெக்ஷன்ஸ் வந்து மேடப் ஆகுது. ஸோ கனெக்ஷன் வந்து லாஸ் ஆகாம கனெக்ட் ஆகிற இந்த நெட்வொர்க்கு பேர் தான் மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆர் செல்லுலார் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வித்தின் ஈச் செல் தேர் இஸ் அ பேஸ் ஸ்டேஷன். ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பேஸ் ஸ்டேஷன் தான் என்ன பண்ணும்னா மொபைல் சிக்னல்ஸை சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ பேஸ் ஸ்டேஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணோம், மொபைல் சிக்னல்ஸை வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் இது ரெண்டு வேலையும் பண்றது பேஸ் ஸ்டேஷன். A mobile device will connect to the nearest or least base station. ஒவ்வொரு மொபைல் டிவைஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பேஸ் ஸ்டேஷனை நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? லீஸ்டா பக்கத்துல எது ரொம்ப பக்கமா இருக்கோ அந்த பேஸ் ஸ்டேஷன் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். A base stations are connected to a digital exchange. இந்த பேஸ் ஸ்டேஷன் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் ஆயிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா where the communication is sent to other telephone. ஒரு பேஸ் ஸ்டேஷன் அந்த டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு செல்போனோட நமக்கு கனெக்ட் பண்ணும். டேட்டாஸை வந்து நெட்வொர்க்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும், கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். So cells will often to smaller in size in large towns as the number of users in the area is more. அதாவது நமக்கு டவுன்ஸ் சிட்டிஸ் பெரிய பெரிய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரியாலயே நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த செல்ஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும், ஸ்மாலரா இருக்கும். பட் வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லோட சைஸும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஏன்னா அங்க வந்து சிட்டி பெரிய சிட்டி கம்பேர் பண்றப்போ பக்கத்துல இருக்க மாட்டாங்க. வில்லேஜ்ல வந்து தூரம் தூரமா இருப்பாங்க யூசர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால அதோட செல் சைஸ் வந்து லார்ஜா இருக்கும். The communication over the mobile network is be made up of voice, data, image and text messages. Okay, இந்த mobile network வழியா நம்ம எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ், டேட்டாஸ், டெக்ஸ்ட் அனுப்புறோம் இல்லைங்களா? டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லையா, தட் இஸ் டேட்டா. இமேஜ் அனுப்பலாம் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ், இது எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் மொபைல் நெட்வொர்க்ஸ்ல. ஸோ மொபைல் நெட்வொர்க்கிங் assigned to the technology and supports voice or data network connectivity via the radio transmission solution. ஸோ இது எப்படி வந்து நமக்கு வாய்ஸ் இல்லைன்னா டேட்டாஸை மொபைல் நெட்வொர்க் வழியாக சென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ டிரான்ஸ்மிஷன் சொல்யூஷன் வழியாக தான் நமக்கு என்ன ஆகும்னா மொபைல் நெட்வொர்க்ஸில் வாய்ஸையோ இல்லை டேட்டாஸையோ நம்மளால சென்ட் பண்ண முடியாது. ஓகே, this technology that can support the data and voice network connectivity using via the radio transmission solution wireless. So wireless மூலமா முதல்ல இது வழியா தான் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. Similarly, the common application of mobile networks is mobile phones, tablets, etc. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் எது வழியாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எது வழியாக கம்யூனிகேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வழியாவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமோ டேப் மூலமாவோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். In past days பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன்
லார்ஜ்லி யூஸ்டு சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக. இதுல வந்து வாய்ஸ் மட்டும்தான் நெட்வொர்க்ஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பட் நவ் கரண்ட்லி போத் டேட்டா அண்ட் வாய்ஸ் ரெண்டுமே வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜியில நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பேக்கெட் ஸ்விட்ச்டு நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா முதல்ல யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங். இதுல வாய்ஸ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ் என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G அப்படின்னு சொல்றோம். 1981ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இதுல என்ன டெக்னாலஜி லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா NMT. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் 1991 GSM லான்ச் வந்து பண்ணாங்க. அண்ட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் இது செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2.5 2000. ஸோ GPRS லான்ச் பண்ணாங்க இதுல. தென் தேர்ட் ஜென்ரேஷன் 2003ல யூகேல லான்ச் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் 2007ல வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 2019 பிளஸ்ல நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ டெப்த்தை பார்க்கலாம். ஸோ அதோட ஒவ்வொன்றும் டேட்டாஸை சென்ட் பண்ணுற ஸ்பீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பாருங்க 2.4 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் சென்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு, தட் இஸ் 64 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் ஆச்சு. தென் தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபைட்ஸ் பர் செகண்ட் இதாச்சு. 4Gல வந்து 100 மெகாபைட்ஸ் பர் செகண்ட். அண்ட் 5Gல பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 ஜிகாபைட்ஸ் பர் செகண்ட் வந்து நமக்கு வந்து சென்ட் ஆச்சு. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ், ஒரு செகண்ட்ல இவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்மளால சென்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1991 NMT லான்ச் பாருங்க. அந்த மொபைல் வந்து இப்படிதான் இருந்தது. ஸோ டியூரிங் த இனிஷியல் பீரியட் the mobile system were based on analog transmission. இதுல வந்து analog transmission தான் பண்ணாங்க. NMT stands for பாத்தீங்கன்னா Nordic Mobile Telephone Communication சொல்லுவாங்க. அதுதான் NMT. இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். Nordic Mobile Telephone Communication. They had a low traffic density of one call per radio channel and very poor voice quality, and they used unencrypted transmission, which leads to the spoofing of its identifiers. இதுல வந்து வாய்ஸ் வந்து அதோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருந்தது, சரியா கேட்காது. அதே மாதிரி நம்ம டேட்டா அதுல பேசுறதை யாராவது ஒட்டு கேட்க முடியும், இந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லாம இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ். அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா GSM லான்ச் பண்ணது அப்படின்னு சொன்னேன். GSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இது வந்து இதுல என்ன ஃப்ரீக்வன்சி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா 900 மெகாஹெட்ஸ்ல இருந்து 1800 மெகாஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் GSM மொபைல் சிஸ்டம் க்ரோன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அனலாக் டிரான்ஸ்மிஷன் பண்ணோம், பட் செகண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் பண்ணாங்க. ஸோ குவாலிட்டி வந்து அதை விட கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அண்ட் இதுல வந்து சிம்ங்கிறது ஒன்று யூஸ் பண்ணாங்க, தட் இஸ் சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல். அதுதான் வந்து சிம் சொல்றோம். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் யூஸ்டு TDMA அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. TDMA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அண்ட் CDMA, தட் இஸ் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இது ரெண்டுமே வந்து நெட்வொர்க்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்பீடா சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த டெக்னிக். அண்ட் மொபைலிட்டி இஸ் சப்போர்ட்டட் அட் லேயர் 2 வந்து சப்போர்ட் பண்ணுது, which stops the shameless roaming across assorted access networks and roaming domains. roaming தடை, அதாவது ரோமிங் வந்து பிரேக் ஆகாம 2 லேயர்ஸ்க்கு இடையில நமக்கு வந்து நெட்வொர்க்ஸ்க்கு இடையில கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. திஸ் மீன்ஸ் each operator must cover the entire area or have the agreement in place to permit the roaming. Okay. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் மொபைல்ஸ் இப்படி தான் இருந்தது. நோக்கியா மொபைல்ஸ் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அண்ட் செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் 2.5G அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2000ல வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. GPRS வந்து லான்ச் பண்ணாங்க.
So GPRS was introduced here. It's seen as an excess period of mobile networking development. இது வந்து எப்போ வந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2Gக்கும் 3Gக்கும் இடையில டெவலப் ஆனதால தான் இந்த இதே வந்து என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் டு தேர்ட் ஜெனரேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. GPRS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். General Packet Radio Service. இது என்ன பண்ணுதுன்னா which enables mobile devices to send and receive the messages, picture message and emails. இது வந்து மொபைல் நெட்வொர்க் வழியா நம்ம டேட்டாஸ் சென்ட் பண்ணிக்கலாம், பிக்சர் மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம், இமெயில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ண ஒரு டேட்டா சர்வீஸ் பேரு தான் என்னன்னா GPRS, that is General Packet Radio Service. It allows the most popular operating speed. இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் ஆகிற ஸ்பீட் வந்து 115 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ல நமக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. அதுலயே சில டெக்னாலஜி EDG அப்படிங்கறது ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தட் இஸ் என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் எவல்யூஷன். அதுதான் வந்து EDGE அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டேட்டாஸை வந்து மேக்ஸிமம் சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டெக்னாலஜி. ஸோ இது யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு நம்ம சென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 384 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி GSM அப்படிங்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ரேட்ஸ், அதோட ரேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.6 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. அண்ட் இப்படிதான் இருந்தது நமக்கு தேர்ட் ஜென்ரேஷன் மொபைல்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் பாருங்க. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் யூகேல தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் மொபைல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு மெர்ஜ் பண்ணி சில டெக்னாலஜிஸ் வந்து இதுல வந்துச்சு. அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி பிராண்ட்ஸ், இதுல வந்து நிறைய டேட்டாஸ் வந்து டேட்டாவோட ஸ்பீடு அண்ட் டேட்டாவோட கெப்பாசிட்டி ரெண்டையுமே வந்து ஹை பண்ணியிருந்தாங்க. இதுல என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா CDMA, தட் இஸ் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இதோட டேட்டா ரேட் பார்த்தீங்கன்னா 2 மெகாபைட்ஸ் பர் செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. மல்டிமீடியா SMS எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். மல்டிமீடியா SMSனா MMS அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ், வீடியோ அண்ட் டேட்டா மூணுமே வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இஸ் UMTS, that is Universal Mobile Telecommunication System. And mobile phone system continue to use the digital transmission with the SIM authentication for billing system and data encryptions. இதுல சிம்ங்கிறது ஒன்று யூஸ் பண்ணாங்க. சிம்ங்கிறத யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் அந்த மொபைல் யார் யூஸ் பண்றாங்களோ அந்த யூசர் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அவங்க யூஸ் பண்ண டேட்டாஸ் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த சிம் ஆத்தென்டிகேஷன் யூஸ் ஆச்சு. அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ்ட் VCDMA, அதாவது வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த டெக்னிக் டு அப்டைன் த டேட்டா ரேட்ஸ். இதோட டேட்டா ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 384 கிலோபைட்ஸ் பர் செகண்ட் அண்ட் 2048 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபியூ 3G சப்ளையர்ஸ் யூஸ் ATM யூஸ் பண்ணாங்க. ATM மீன்ஸ் அசிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படிங்கிற டெக்னிக். ஸோ அடுத்து இன்னொன்னு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா MPLS, தட் இஸ் மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங். இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு IP அட்ரஸ் இருந்ததோ அது மாதிரி மொபைல் நெட்வொர்க்ல ஒரு பர்டிகுலர் மொபைல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு IP வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் ஆச்சு. So mobility still supported at layer 2 and 2G it will prohibit seamless roaming beyond heterogeneous access networks and routing domains. இதுல வந்து heterogeneous access different types of networksல இருக்கக்கூடிய அந்த routing domains access பண்றதுக்கெல்லாம் வந்து 2G சப்போர்ட் பண்ணாது, பட் 3G வந்து சப்போர்ட் பண்ணும். The transmission were band frequencies or between the 1900 and 2200 megahertz வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். And all UMTS license holders at UK holds a 20-year license with the condition that 80% population coverage is achieved by
31 December 2007. நமக்கு இந்த இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால இந்த ஜெனரேஷன் வந்து பாப்புலர் ஆச்சு. The present third generation licensed operator in the UK can be seen below at August 2004. Okay. And fourth generation மாடல் வந்து 2007ல வந்தது. இதுல வந்து அட்ஹாக் நெட்வொர்க்கிங் மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் வந்து கிடையாது. நோ நீட் ஃபார் த ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன். அதுதான் அட்ஹாக் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் மொபைலிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. மொபைல் ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் IPv6 நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுது. ஐபி அட்ரஸஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் இதுல வந்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ரேட்ஸ் வந்து 2 MB per second வந்து இது பண்ணிக்கலாம். 2 மெகாபைட் பிட்ஸ்ல இருந்து 10 to 100 megabits per second வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் மொபைல் டிவைசஸ் வில் நாட் எக்ஸப்ட் ஆன் ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்படிதான் இவ்வளவுக்கு மேல நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடையாது. They will require enhanced intelligence to self-configure in ad hoc network. Self-configure in அதாவது AI மாதிரி நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதுவே நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இதுல இன்டெலிஜென்ஸ் வந்து இருந்தது. செல்ஃப் கான்ஃபிகர் இருந்தது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது ரெக்கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது. தென் பேக்கெட் ஸ்விட்ச்டு நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால டேட்டாஸ் வந்து சீக்கிரமா அதாவது ஸ்பீடா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டேட்டாஸ் நிறையாவும் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2019 பிளஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனோட சக்சீடுன்னு சொல்லலாம். ஸோ LTE, ViMax இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன். அண்ட் 3G UMTS and 2G பார்த்தீங்கன்னா GSM system. 5G targets to performance to high data rate, reduced latency, energy saving, cost reduction, higher system capacity and massive device connectivity. இது எல்லாமே 5Gல வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து நிறைய சென்ட் பண்ணணும். 4Gயை விட நிறைய சென்ட் பண்ணணும். ரெடியூஸ்டு லேட்டன்சி சீக்கிரமா நம்ம சென்ட் பண்ணணும். அண்ட் எனர்ஜி சேவிங் பவர் கம்மியாகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். தென் காஸ்ட் ரிடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ சிஸ்டமில் இருக்கிற எல்லா கெப்பாசிட்டி எல்லா பர்ஃபார்மன்ஸும் நமக்கு மொபைலில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் மேசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி நிறைய டிவைசஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே 5Gயோட டார்கெட். 2 phases of 5G இருக்கு. First one will be the release 15 complete by March 2019. The second one is 16 is expected to complete March 2020 for submission to the ITU. நமக்கு ரெண்டு ஃபேஸா வந்து கொடுத்துருந்தாங்க 5G. ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் 15ங்கிறது மார்ச் 2019ல வந்தது. அண்ட் ரிலீஸ் 16 அப்படிங்கிறது மார்ச் 2020ல வந்து சப்மிட் பண்ணாங்க. ITUக்கு வந்து சப்மிட் பண்ணாங்க. தட் இஸ் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். அண்ட் ITU IMT 2020 provides speeds up to 20 gigabits per second data வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் 20 it has been demonstrated with millimeter waves of 15 gigahertz and a higher frequency. இதுல வந்து மேக்ஸிமம் இதுல எவ்வளவு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 gigabits per second நம்ம சென்ட் பண்ணலாம். பட் டெமான்ஸ்ட்ரேட் பண்றப்ப டெமோ காமிக்கிறப்ப எவ்வளவு காமிச்சாங்கன்னா 15 gigabits அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி அதை விட கொஞ்சம் அதிகமா காமிச்சிருக்காங்க. 3GPP standard includes any network using the new radio software, and 5G new radio can access at a lower frequency from இந்த 5G வந்து லோயர் ஃப்ரீக்வன்சியில் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அது எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 600 MHz to 6 GHz வரைக்கும் இருக்கும். The speed in the lower frequencies or only modest
higher than the 4G system. 4G விட நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% to 50% ஃபாஸ்டரா இருக்கும் நமக்கு 5G. ஓகே. அடுத்து வந்து நமக்கு WLANs 802.11, that is Wi-Fi stands for wireless fidelity. That is a wireless network technology that permits the computers and alternative devices to be connected to every alternative into a local area networks and to the net without wires and cables. நமக்கு வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸை ஒயர்ஸ் இல்லாம நமக்கு கனெக்ட் பண்றது தான் வைஃபை அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அதையே வந்து என்ன சொல்றாங்கன்னா அடிஷ்னலி ஸ்டேட்டட் ஆஸ் WLAN. WLAN அப்படின்னம்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே. ஸோ அது என்னது 802.11 அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ டெக்னிக்கல் கோட் ஃபார் த ப்ரோட்டோகால் மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் மொபைலிட்டி. அதாவது I get internet connection wireless through my laptop computer at home and at work because of Wi-Fi hotspot and at home and at work. நமக்கு நம்ம வீட்லயோ இல்லை வெளியிலயோ நம்ம வந்து லேப்டாப்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வயர் இல்லாம கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு வைஃபை யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்து இட் ப்ரொவைட்ஸ் த கனெக்ஷன் டு இன்டர்நெட். இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. அடுத்து flexibility of LAN நெட்வொர்க்ஸ்னா லிமிடெட் சிஸ்டம்ஸ் டிவைசஸ் வந்து நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றது அது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணுது. தட் இஸ் flexibility of LAN. ensures the connectivity. கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, எந்தெந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். தட் இஸ் ensures the connectivity. It allows places that are remote to benefit from connectivity. ஸோ நம்ம வந்து இந்த ரூம்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த ரூம்ல இருக்கிறவங்க ஒரு சிஸ்டமோட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். Okay, it is a very low cost and high benefits. Next topic is RFID, Radio Frequency Identification. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி. இட் இஸ் டிசைன்டு டு லொகேட் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா டேட்டாஸை வந்து ரீட் பண்றது இல்லைன்னா அதில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். RFID uses the radio waves to read and capture the information stored on a tag attached to an object. So tag can be read from several feet away and does not need to be direct line of the sight of the reader to be tracked. ரீடர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து டேக்னு ஒன்று இருக்கு. இந்த டேக் தான் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அது மூலமா தான் ரீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ RFID இஸ் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். என்ன பார்ட்ஸ்? ஒன்று ரீடர் இருக்கு, இன்னொன்று டேக் ஆர் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக் வந்து எதுல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்ல வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. An RFID component on the tag has 2 parts. இந்த tagல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோசிப். இந்த மைக்ரோசிப்ல என்ன இருக்குன்னா which stores and process the information. ஓகே. எது ப்ராசஸ் ஆகுதோ அந்த ப்ராசஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா ஸ்டோர் ஆகிற இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள இருக்கும். இன்னொரு பார்ட் என்ன இருக்கும்னா ஆண்டனா தான் என்ன பண்ணும்னா சிக்னலை ரிசீவ் பண்றதும் டிரான்ஸ்மிட் பண்றதும் ஆண்டனா வந்து பண்ணும். The tag replies the information from the memory bank. இந்த tag தான் யாருக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி பேங்க்கு ரிப்ளை பண்ணும். மெமரி பேங்க்ல இருந்து ரிப்ளை பண்ணும். The reader will transfer to read the result to RFID computer program. இந்த ரீடர் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். டிரான்ஸ்மிட் பண்ணி RFID கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த 2 types of RFID tag இருக்கு. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பாசிவ். In a passive RFID tag, the power is supplied by the reader and radio waves from the reader are encountered by a passive RFID tag. The coiled antenna forms a magnetic field. Okay, இதுதான் வந்து passive RFID. And battery powered RFID tag is installed with a small battery that powers the broadcast of information. இதுல வந்து ஒரு ஸ்மால் பேட்டரி இருக்கும். அதுதான் பவர்ஸை வந்து கொடுக்குது. அந்த பவர்ஸ் மூலமா தான் டேக் அண்ட் ரீடர்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகுது. ஆண்டனா அது எல்லாமே ஒர்க் ஆகுது.
ஸோ அது வழியா நம்ம டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணவோ இல்லை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். The main component of a RFID system பாருங்க RFID tag. It is a silicon microchip attached to a small antenna and mounted on a substrate. பாருங்க இப்படிதான் இருக்கும் RFID டேக்குங்கிறது. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு பாருங்க. ஸோ அதுல நடுவில் இருக்கிறது மைக்ரோசிப்பு, சப்ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது, ஆண்டனா காயில்ஸ் சுத்தி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஆண்டனா காயில்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இது வந்து ரீடர். ஓகே, ரீடர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் இஸ் ஸ்கேனர் வித் ஆண்டனாஸ். இதுவும் ஆண்டனாஸோட இருக்கும். டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் த சிக்னல்ஸ். ஆண்டனாஸ் வந்து டிரான்ஸ்மிட் இல்ல ரிசீவ் பண்ணும் சிக்னல்ஸ் யூஸ்டு ஃபார் த கம்யூனிகேஷன். அதுக்கு அடுத்து நமக்கு கண்ட்ரோலர் அப்படிங்கிற பார்ட் இருக்கு. இட் இஸ் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் வித் மைக்ரோ ப்ராசஸர் வித் ரிசீவ்ஸ் த ரீடர் இன்புட் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா. Two types of RFID, active RFID, passive RFID இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஆக்டிவ் RFID அப்படிங்கிறது டேக் வந்து ஓன் பவர் சோர்ஸ் இருக்கும். ஓகே, தீஸ் சிஸ்டம் யூஸ்டு ஃபார் த லார்ஜர் டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங்கா டிஸ்டன்ஸ் இடையில நமக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஆக்டிவ் RFID டு ட்ராக் அ ஹை வேல்யூ கூட்ஸ் லைக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா passive RFID. இதுல வந்து the tag gets powers through power from the reader antenna to the tag antenna. They are used for the shorter range transmission. இது வந்து ஓனா வந்து பவர் சோர்ஸ் இருக்காது. ரீடர் ஆண்டனால இருந்தா டேக் ஆண்டனாக்கு வந்து நமக்கு பவர்ஸ் வந்து போகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். The next concept is OSI model. OSI reference model அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த OSI reference model அப்படிங்கிறது இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OSI means Open System Interconnection Model அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1934ல introduce ஆச்சு. General framework that enables the network protocols along with the software and system to be developed based on the general set of guidelines. ஒரு ரெண்டு சிஸ்டம் இடையில கம்யூனிகேஷன் பண்றதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த OSI மாடல்ஸ் ஒவ்வொரு லேயர்லயும் என்ன நடக்கும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இந்த OSI மாடல்ஸ்ல. இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த இன்டர் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன நடக்குது, ஆக்சுவலா ஒவ்வொரு லேயர்லயும் என்னென்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது சொல்றதுதான் OSI ரெஃபரன்ஸ் மாடல். இதுல வந்து 7 லேயர்ஸ் இருக்கு. Physical, data link, network, transport, session, and presentation and application. Okay. So நார்மலா பிசிக்கல் லேயர்ல பாத்தீங்கன்னா மீடியா அண்ட் சிக்னல் பைனரி டிரான்ஸ்மிஷன்ஸ் நடக்கும். இதுல பிட்ஸ்ல தான் நமக்கு நடக்கும். டேட்டா லிங்க் லேயர்ல பாத்தீங்கன்னா மேக் அண்ட் எல்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிசிக்கல் அட்ரஸ் பண்ணும். ஃப்ரேம்ஸா வந்து நமக்கு டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் நெட்வொர்க் லேயர் வந்து பாத்து டிட்டர்மினேட் பண்ணும். இப்போ சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போறதுக்கு பாத்து டிட்டர்மைன் பண்ணும். ஐபி அட்ரஸ் இருக்கும், லாஜிக்கல் அட்ரஸ், அது ஐபி அட்ரஸ் இருக்கும். இது பேக்கெட்டா இருக்கும் டேட்டாஸ். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், கரெக்டான இடத்துக்கு தான் போகுதா அப்படிங்கிற எண்ட் டு எண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும், செக்மெண்ட்ஸா இருக்கும் டேட்டாஸ் வந்து. அண்ட் செஷன் லேயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர் ஹோஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ். இதுவும் வந்து எந்த டேட்டா எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணும். ப்ரெசன்டேஷன் லேயர் இதுல வந்து என்கிரிப்ஷன் போகும், வேற யாருக்கும் போகக்கூடாது இல்லையா, கரெக்டான பர்சனுக்கு போய் ரீச் ஆகணும், டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகணும், அதான் என்கிரிப்ஷன். தட் இஸ் ப்ரெசன்டேஷன் லேயர். தென் அப்ளிகேஷன் லேயர், நெட்வொர்க் ப்ராசஸ் டு அப்ளிகேஷன்ஸ். இதுலயும் வந்து டேட்டாஸ் வந்து டேட்டாவா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பிசிக்கல் லேயர். The first layerல என்ன இருக்கும்னா it defines the electrical and physical specification of the devices. So device connection, media connections இது எல்லாமே இந்த physical layersல தான் இருக்கும். ஓகேங்களா, கனெக்ஷன்ஸ் இருக்கும், device connections இருக்கும். அடுத்த செகண்ட் data link layer பாத்தீங்கன்னா it guarantees the data transmitted or free of errors. So datas வந்து கரெக்டா இருக்கா, இப்போ 10 பேக்கெட்டா டிவைட் ஆயிருக்குன்னா 10 பேக்கெட் தான் எரர் இல்லாம இருக்கா, 9 பேக்கெட்ஸ் இருக்கா இல்ல 10 பேக்கெட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நமக்கு வந்து செக் பண்ணும். ஓகே, எரர் இல்லாம இருக்கணும். சென்டர் என்ன சென்ட் பண்ணாரோ அது வந்து ரிசீவருக்கு போய் கரெக்டா ரீச் ஆகணும், எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அதை வந்து கேரண்டியா பாத்துக்கிறதுக்கு ஒர்க்கை பாக்குறது யாருன்னா டேட்டா லிங்க் லேயர். இதுக்கு சிம்பிள் ப்ரோட்டோகால்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 8.802.3 அப்படிங்கிற ஈத்தர்நெட்டை சொல்லலாம், வைஃபை சொல்லலாம்.
இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர், இது வந்து தேர்ட் லேயர். இது வந்து டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகிற அந்த பாத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஒவ்வொரு பேக்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும், எங்க இருந்து சென்ட் ஆகுது, எங்க ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் வந்து இதுல ஃபவுண்ட் ஆயிருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர், இது வந்து ஃபோர்த் லேயர். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் சென்டிங் ஆஃப் டேட்டா இஸ் சக்சஸ்ஃபுல். போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடுச்சா, சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத நமக்கு செக் பண்ணும். எரர் செக்கிங் ஆப்ரேஷன்ஸும் இதுல இருக்கும். ஓகே. And the session layer, the fifth layer, it identifies the established system session between the different network entities. ரெண்டு network entities இடையில நமக்கு வந்து transmission நடக்கிறதுக்கும், it controls the dialogues between the computers. For instance, okay, while accessing a system remotely, session is created between your computer and remote system. So ரெண்டு சிஸ்டம்க்கு இடையில நமக்கு இமீடியட்டா இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த செஷன் லேயர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லேயர், இட் இஸ் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த டேட்டா டு த நெக்ஸ்ட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் லேயருக்கு, அதாவது அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து இதுதான் டேட்டாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இதில் தான் நடக்கும். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மீன்ஸ், என்கிரிப்ஷன்னா நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் கரெக்டான டெஸ்டினேஷனை தவிர, ஆத்தரைஸ்டு பர்சனை தவிர ரிமைனிங் பர்சனுக்கு தெரியக்கூடாது. தட் இஸ் என்கிரிப்ஷன். டீக்ரிப்ஷன்னா நம்ம அதை மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இடையில யாராவது ஹேக்கர்ஸ் பார்க்குறாங்கனாலும் அது தெரியாது. அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி தான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுற வேலையை பண்ணுறது ப்ரெசன்டேஷன் லேயர். இதில் வந்து எஸ்எஸ்எல் அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். And application layer, this one is the seventh layer, which act as the user interface platform comprising the software within the system. இதுல வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எந்த சிஸ்டம்க்கு நம்ம சென்ட் பண்றோமோ அந்த டேட்டாஸ் அது அந்த மாதிரி நமக்கு மாற்றி அவங்க வியூ பண்ற மாதிரி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர். 7 லேயர்ஸ்லயும் நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பிசிக்கல் லேயர் பாருங்க. ஸோ பிசிக்கல் லேயர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹப்புங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ப்ளூடூத் ஹப், ஈத்தர்நெட் யூஸ் பண்றோம். அண்ட் இதுல என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது டிஎஸ்எல், ஐஎஸ்டிஎன், வைஃபை இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். 802.11 அப்படிங்கிற இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். தென் செகண்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயர். இதுல நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்றாங்க எக்யூப்மெண்ட்ஸ். ஏஓஆர்பி, ஏடிஎம், சிடிபி, எஃப்டிடிஐ, ஃப்ரேம் ரிலே, ஹெச்டிஎல்சி, எம்பிஎல்எஸ், பிபிபி அண்ட் எஸ்டிபி, டோக்கன் ரிங், இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம இந்த செகண்ட் லேயர்ஸ்ல யூஸ் பண்றோம். தேர்ட் லேயர்ஸ்ல நெட்வொர்க் லேயர்ஸ்ல ரவுட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் இதுல என்ன யூஸ் பண்ணோம்னா ஐபிசெக் அண்ட் IPv4, IPv6, IPvX, ரிப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஃபோர்த் லேயர்ல டிசிபி அண்ட் யூடிபி யூஸ் பண்றோம். ரெண்டு ஃபிஃப்த் லேயர் நெட் பயாஸ் அண்ட் என்எஃப்எஸ், பிஏபி அண்ட் எஸ்சிபி, எஸ்கியூஎல், ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அண்ட் ஃபிஃப்த் லேயர் ஜேபெக், MIDI, MPEG, picture, TIFF, GIF, HTTPS, SSL, TLS இதெல்லாம் யூஸ் பண்றோம். அண்ட் சிக்ஸ்த் லேயர்ல SMTP. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம செவன்த் லேயர்ஸ்ல யூஸ் பண்றோம். தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர்ஸ்ல. ஓகே. ஸோ TCP/IP. ஸோ TCP/IP stands for Transmission Control Protocol or Internet Protocol. இதுதான் நம்ம TCP/IP அப்படின்னு சொல்றோம். It is one of the protocol. ப்ரோட்டோகால்னாலே என்னது, இது வந்து கம்யூனிகேஷனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் என்னன்னா TCP/IP. தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். It tells how information should be packaged and sent and received, as well as how to get to its destination. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்றோம், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்றீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பேக்கெட்டா டிவைட் ஆகணும். அந்த டிவைட் ஆகி சென்ட் பண்றது, சென்ட் ஆன இன்ஃபர்மேஷன் கரெக்டா ரிசீவ் ஆச்சா, கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் போய் ரீச் ஆச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, இந்த ஒர்க் எல்லாமே TCP/IP தான் பார்க்கும்.
இட் இஸ் a combination of two protocols. இது ரெண்டு protocol சேர்ந்தது. TCP அப்படிங்கிறது ஒரு protocol, IPங்கிறது another protocol. Internet protocol specifies the logistics of the packet that are sent out over the networks. So நெட்வொர்க்குக்கு இடையில நமக்கு நெட்வொர்க்குள்ள ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில packets வந்து சென்ட் பண்றதுக்கு IP அப்படிங்கிற protocol வந்து needed. The packets which have to go, where to go and how to go. ஒரு பாக்கெட் இருக்குன்னா அந்த பாக்கெட் வந்து எப்படி போறது, எது போகணும், அந்த பாக்கெட்ல எது போகணும், எப்படி போகணும், எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்றது ஐபிங்கிற புரோட்டோகால். The transmission control protocol is accountable for guaranteeing the trustworthy transmission of the data. அதாவது டெஸ்டினேஷன் சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு கரெக்டா போய் ரீச் ஆயிருச்சு, இந்த அட்ரஸுக்கு தான் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கறத நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த டிசிபி அப்படிங்கிற இந்த புரோட்டோகால் வந்து பார்த்துக்கும். It checks if any packet is not transmitted and submit it again. இப்போ ஒரு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு 10 பேக்கெட் போகுது, 10 பேக்கெட்ல பாத்தீங்கன்னா 9 பேக்கெட்ஸ் தான் போச்சு, 10th பேக்கெட் போகல அப்படின்னா அதை செக் பண்ணும். டிசிபி புரோட்டோகால் வந்து செக் பண்ணும். ஸோ 10th பேக்கெட் வந்து டெஸ்டினேஷனுக்கு போகல அப்படின்னா அதை வந்து திரும்பி ரீசப்மிட் வந்து நமக்கு பண்ணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா போய் சென்ட் ஆச்சா, எல்லா பேக்கெட்ஸும் சென்ட் ஆச்சா, டெஸ்டினேஷனுக்கு தான் சென்ட் ஆச்சா அப்படிங்கறத செக் பண்றது டிசிபி அப்படிங்கிற புரோட்டோகால். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபி அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் எ வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கும் இடையில வந்து நமக்கு வந்து நான் செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் ஹெச்டிடிபி. இது வந்து செக்யூர் இல்லாத டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக ஹெச்டிடிபி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இது செக்யூர்டோட ஒரு டேட்டாஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு HTTPS வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். அடுத்து FTP அப்படிங்கிறது ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபைலை சென்ட் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். The domain name and TCP addresses, TCP per IP addresses அப்படின்னா the address for any website is not as easy to remember. ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ் என்னங்கிறது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. டொமைன் நேம்ஸ் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட். அதனாலதான் டொமைன் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் google.com இருக்கு. இந்த google.comக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒரு அட்ரஸ் அதோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க 216.58.216.164. google.com எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அதுக்காக அந்த ஒரு google.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் நேம் பார்த்ததுமே இந்த ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து டிசிபி பார் ஐபியோட லேயர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 32 பிட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ 1 to 4 வந்து வெர்ஷனுக்காகவும், 4 to 8 வந்து லென்த் அண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ், 8 to 16 வந்து டைப் ஆஃப் சர்வீஸ், அண்ட் 16 to 31 பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் டேட்டாஸ் வந்து இதுல தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 வெர்ஷன், லென்த், டைப் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ அந்த பேக்கெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து இருக்கிறது ஃபிளாகுங்கிறது அந்த பேக்கெட் வந்து சென்ட் ஆச்சா இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்றது ஃபிளாக்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப்செட், எவ்வளவு போய் சென்ட் ஆயிருக்கு, மெயின் மெமரியில போய் ஸ்டோர் ஆயிருக்கா இல்ல கேட்ச்ல ஸ்டோர் ஆயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இதுல இருக்கும். தட் இஸ் அ ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட். அண்ட் இது டைம் டு லைவ், எந்த டைம்குள்ள நமக்கு சென்ட் பண்ணணும், அதுல என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, ஹெட்டரோட செக்ஸம் என்ன, சோர்ஸ் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் அட்ரஸ், டேட்டாஸ் என்ன, ஸோ சோர்ஸ் போர்ட் நம்பர் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்ன, அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் என்ன. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு சிங்கிள் இதுல இருக்கு. ஸோ இதுதான் வந்து லேயரா கொடுத்துருக்காங்க டிசிபி பார் ஐபி. ஸோ இது மூலமா தான் கரெக்டா நமக்கு ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. The different layers of TCP per IP. அதுல பாத்தீங்கன்னா 4 layers இருக்கு டோட்டலி. ஸோ 4 layers என்னென்ன அப்படின்னா நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர், இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர். நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் மீன்ஸ் கன்சர்ன்ட் வித் பில்டிங் பேக்கெட்ஸ். இது என்ன பண்ணோம்னா பேக்கெட்ஸை நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்டர்நெட் லேயர் டிஸ்கிரைப்ஸ் ஹவு பேக்கெட்ஸ் ஆர் டு பி டெலிவர்ட். எங்க போய் டெலிவர் பண்ணணுங்கிறது இன்டர்நெட் லேயரோட வேலை.
டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டேட்டா எந்த வழியா போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது நமக்கு அந்த டெஸ்டினேஷன் இதுல நமக்கு வியூ ஆகணும் இல்லையா இன்ஃபர்மேஷன்ஸ், அது எந்த மேனர்ல இருக்கணுமோ அதை வந்து அதுதான் பண்ணும். தட் இஸ் அப்ளிகேஷன் நெட்வொர்க் ப்ராசஸ் நமக்கு பண்ணி கொடுக்கும். சரி, இதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா FTP, HTTP. HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அதுதான் HTTPன்னு சொல்றோம். அண்ட் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் SMTP. ஓகே, so in the network protocols other than OSA and TCP/IP were simply known as other network protocols, implements the security over the network communication that includes வேற என்னென்ன இதெல்லாம் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTTPS, SSL, SFTP. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா similarly classified in a network layer, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ARP, ICMP, IGMP. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்னென்ன இருக்கும்னா TCP, UDP. அப்ளிகேஷன் லேயர்ல HTTP, FTP, Telnet, SMTP and DNS. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இந்த 4 லேயர்ஸ்லயும் யூஸ் பண்றோம். And HTTPS position for hypertext transfer protocol secure, அதுதான் HTTPS அப்படிங்கிறது. செக்யூர்டா வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கும் இடையில டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். It is a protocol where the encoded data transfer on a secure connection. ஓகே, சில URLs எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் HTTPS இருக்கும், S:// அப்படின்னு போட்டுட்டு google.com இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து URL இருக்கும். ஸோ HTTPS அப்படின்னாலே செக்யூர்டா இருக்கு, டேட்டாஸ் வந்து கரெக்டான பர்சனுக்கு தான் நமக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு செக்யூர்டா இருக்கும். ஓகே, so next one is a network layer. So network layerல TCP/IP மாடல்ல பாருங்க network layer அப்படிங்கிறது. தென் OSI மாடல், ரெண்டுக்கும் இடையில நமக்கு வந்து OSI மாடல்ஸ்ல 7 லேயர்ஸ் இருக்கும். TCP/IP மாடல்ல பாத்தீங்கன்னா 4 லேயர்ஸ் தான் இருக்கும். பட் இது நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ல நமக்கு டேட்டா லிங்க் லேயர்லயும் பிசிக்கல் லேயர்லயும் என்ன ஒர்க் பண்றோமோ அது டேட்டா நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ல பண்ணிடுறோம். அண்ட் சேம் லைக் தட் இன்டர்நெட் லேயர்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் நெட்வொர்க் லேயர்ல என்னென்ன பண்றோமோ அது இன்டர்நெட் லேயர்ல இருக்கும். அண்ட் செஷன் லேயர்ல இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ்ல இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் செஷன் லேயர்ஸ்ல இருக்கிறது இதுல இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே வந்து அப்ளிகேஷன் லேயர்ஸ்ல நமக்கு சர்வீசஸ் பண்ணும். சேம் லைக் தட் இதுல லேயர்ஸ் கம்மி, இதுல லேயர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். Network interface layers, it is the bottommost level layer. It is the comparable to that open system interconnection, physical and data link layer. Okay, so last இருக்கிறது TCP/IP ல இருக்கிற லாஸ்ட் லேயர் தான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்றாங்க. அது OSI லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயரோட ஒர்க்கை தான் நமக்கு பண்ணுது. And different TCP/IP protocols are being used at this layer. And internet and token ring for local area networks யூஸ் பண்றோம். And protocols வந்து பாத்தீங்கன்னா X.25 frame relay and ATM for wide area networksல வந்து நம்ம ATM யூஸ் பண்றாங்க. And it is assumed to a unreliable layers. Next one is, it is a layer where data is addressed, packaged and routed among the networks. The important internet protocols that operate at a network layer. ஒரு டேட்டா வந்து பாக்கெட்டா டிவைட் ஆயிடுச்சு. டிவைட் ஆன டேட்டாஸை எந்த நெட்வொர்க்ல எந்த இடத்துக்கு சென்ட் பண்ணணும், அது எந்த அட்ரஸ்க்கு சென்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒர்க்கை பண்ற இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்றது தான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது IP அட்ரஸஸ் இருக்கும். பாக்கெட்ல டெலிவர் பண்ற அந்த பாக்கெட்ல நமக்கு IP addresses இருக்கும். It is an unreliable protocol. Does not guarantee deliver of information. இது வந்து போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அது டெஸ்டினேஷன் அட்ரஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். அடுத்து ARP அப்படிங்கிறது it is one of the another protocol. It resolves the IP address to MAC. ஓகே, மேக்ங்கிறது மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுதான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்றாங்க. யூனிக்லி ஐடென்டிஃபைஸ்
ஈச் டிவைசஸ் நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொரு டிவைஸையும் ஐடென்டிஃபை பண்ற ஒன் ஆஃப் த நம்பருக்கு பேர் தான் என்னன்னா ஹார்ட்வேர் ஐடென்டிஃபை பண்ற நம்பருக்கு பேர் தான் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் டு மேப் த ஐபி அட்ரஸஸோட இது என்ன பண்ணிரும்னா மேப் பண்ணிடும். அப்போ போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது இதுல தெரியும். பட் ஐபி ப்ரோட்டோகால்ல நமக்கு தெரியாது. பட் ஏஆர்பி ப்ரோட்டோகால்ல நமக்கு கேரண்டீடா போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் ரிலையபிள் ப்ரோட்டோகால். அடுத்து இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் ICMP used by the network device to send the error message and operational information. A host or a router might not be reached or request service is not presented. இது வந்து இந்த ப்ரோட்டோகால் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் எரரா இருக்கு, இல்லை நம்ம சென்ட் பண்ணது கரெக்டாக போய் ரீச் ஆகல, அப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்றாங்க, நெட்வொர்க்ஸ் டிவைசஸ்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் IGMP அப்படிங்கிறது it is a communication protocol used by the host and routers to send multicast group communication messages to multiple IP address at once. Multiple IP addressக்கு நமக்கு வந்து ஒரு தடவை நம்ம அந்த டேட்டாஸ் வந்து சென்ட் பண்றோம். மல்டிகாஸ்ட்ல நம்ம வந்து குரூப் கம்யூனிகேஷன் பண்றப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. TCP/IP ஓட லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் லேயர்ஸ்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துட்டோம். ஸோ அதுதான் பிக்சர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இந்த OSI லேயர்ஸ் அண்ட் TCP/IP லேயர்ஸ் ரெண்டையுமே வந்து நமக்கு கம்பேரபிள் கொடுத்துருக்காங்க. புக்குள்ள கொடுத்துருக்கிற இமேஜஸ் இது. ஸோ சேம் லைக் தட் அதே தான் இங்கேயும். Next, transport layers. The sessions are organized and data packets are swapped between the host and this layer. Okay. So two main protocol established in this layer. There are two main protocols established பண்றோம். One is TCP, another is UDP. TCP na transmission control protocol. இது வந்து reliable connection provide பண்ணுது. reliable அப்படின்னா சோர்ஸ் என்ன டேட்டாவை சென்ட் பண்ணாங்களோ டெஸ்டினேஷன் அது கரெக்டா போய் டெஸ்டினேஷனுக்கு தான் ரீச் ஆச்சு, இந்த டேட்டா தான் போய் ரீச் ஆச்சு அப்படிங்கறது ரிலையபிள் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஹோஸ்டுக்கு இடையில ரிலையபிள் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு டிசிபி வந்து நம்ம யூஸ் பண்றோம். பட் யூடிபி ப்ரொவைட்ஸ் அ கனெக்ஷன்லெஸ் அன்ரிலையபிள். கனெக்ஷன்லெஸ்னா ரெண்டுக்கும் இடையில ரெண்டு ஹோஸ்டுக்கு இடையில கனெக்ஷன் இருக்காது, அது போய் ரீச் ஆச்சா நம்ம சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தட் இஸ் அன்ரிலையபிள். அது வந்து யூடிபி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் நமக்கு டிசிபி ஐபி பவர்ல நமக்கு வந்து செஷன் லேயர் ப்ரெசன்டேஷன் லேயர்ல என்ன இருக்கோ அதே தான் அப்ளிகேஷன் லேயர்ஸ்லையும் அண்ட் OSI மாடல்ஸ்லேயே இருக்கு, நமக்கு TCP/IP-லையும் நமக்கு இருக்கு. ஸோ இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணோன்னா HTTP, இது வந்து கோர் ப்ரோட்டோகால் வேர்ல்டு வைடாக நமக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த HTTP அப்படிங்கிற ப்ரோட்டோகால். அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்க்காக யூஸ் பண்ணுறது FTP ப்ரோட்டோகால். அண்ட் டெல்நெட் கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர் டு த இன்டர்நெட். அனதர் கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டெல்நெட். அண்ட் SMTP, தட் இஸ் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இது வந்து இமெயில் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். And DNS, domain name system, இது வந்து host name by using the names rather than the numbers. அதாவது URL.com, இப்போ google.com இருக்குன்றதுனா அதோட IP அட்ரஸ் வந்து நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ google.com எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல எல்லாம் IP அட்ரஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக DNS வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.